வணக்கம். நான் உங்க அடுக்கு சென்னை திருவல்லிக்கேணி சாலையில் கிடந்த 45 சவரன் நகை எடுத்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவின் நேர்மை பாராட்டு வரவேற்கத்தக்கதுங்க. 45 சவரன் இன்னைக்கு ரேட்டுக்கு 45 லட்சம் மினிமம். என்ன எவ்வளவு ஒரு நல்ல இது பாருங்க, மனசு பாருங்க. காசை கணக்கு போடாம யாரோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க, தெரியாம தவறு விட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்ததுனால இந்த இவங்களை யாரு பாராட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களும் பாராட்டியிருக்காங்க. தபால் நம்ம போஸ்ட் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க பேர்ல தபால் தலைவர் என்ன அஞ்சல் தபால் அஞ்சல் போஸ்ட் ஸ்டாம்பு வெளியிட்டிருக்காங்க. இவங்க முகத்துல என்ன முகமாரி சரிங்களா, இவங்க உருவத்தை வச்சு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்தும் கூப்பிட்டு மரியாதை பண்ணி இவங்களே செயின் போட்டிருக்காங்க. வெக்கங்க ஒருத்தர் பேசியிருக்காரு, கூப்பிட்டு ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் பேசியிருக்காங்க. நான் வரவேற்கிறேன். என்னன்னா யாரு அவங்க கூப்பிட்டு பாராட்டிருக்காங்களா அதை வரவேற்கிறேன். ஆனா சீருடையில வரவேற்காங்க அப்படின்னு சொன்னா அது தப்புதான். கூப்பிட்டு வரவேற்கிறதே பெருசு என்ன. ஆனா இவங்க இன்னொரு சொல்லியிருக்காங்க பாருங்க, எந்த இடத்துல வந்து ஒரு குரல் கொடுக்கல. யாரு பாருங்க ஒரு நிமிஷம். சூப்பர் ஸ்டார் வாழ்த்து சென்னை தீநகரில் தூய்மை பணியின் போது கண்டெடுத்த 45 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை ரஜினிகாந்த் நேரில் அழைத்து தங்க செங்கலை வழங்கி தெரிவித்து வாழ்த்தினார். இது ஆக்சுவலி வரவேற்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன், இது வரவேற்கணும். இந்த மாதிரி இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா வரவேற்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வரவேற்கிறாங்க. 45 லட்சம் சும்மா இல்ல, அதை கணக்கு போட்டுருந்தா கூட வீட்டுல உட்காந்துட்டு ஜம்முன்னு எடுத்துட்டு போய் நேர்மை சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரிலாம் ஒரு சிலதான் தென்படுவாங்க. கண்டெடுக்கப்படாத வைரம் சரிங்களா. இந்த பத்மாவுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்து தெரிவிக்கிறேன் சரிங்களா. அத பாத்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்த் சூப்பர் தலைவர் வாழ்த்திருக்காருல, துப்புரவு பணியாளர்கள் போராடும் போது எங்க இருந்தீர்கள், இது வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி. ஆக்சுவலி ஒரு 2 கேள்வி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பாராட்டிங்க ஓகே, இந்த அம்மாவை சீருடையில கூட மாத்திட்டு வராம சீருடையில வந்தாதான் போடுன்னு சொல்லிட்டு உங்க பெருமையை பேசுறதுக்காக பாராட்டுறீங்களா. இவங்க போராடும் போது எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. இது வரவேற்கத்தக்க கொஸ்டின். ஆனா இவங்க சீருடையில தான் வரவேற்கணும். அந்த அம்மாவே அந்த சீருடையில இருக்கிறது பெருமையை நினைக்கிறாங்க. அது பெருமையான தொழில உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அதனால தொழில் ரொம்ப புண்ணியமா நினைக்கிறாங்க சரிங்களா. எந்த ஒரு தொழிலும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கும் போது அது ஒரு தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வேலை பார்க்குற இடம். அதனால இந்த அம்மா தான் வேலை பார்க்குற சீரழில போயிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனா இது கேள்வி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. யாரு லெனின் பாரதி விஷால் இவர் கேள்வி கேட்டிருக்காரு, துப்புரவு பணியாளர்கள் போராடும் போது எங்க போயிருந்தீங்க, இது கரெக்ட். இவ்வளவு காசு இருக்குல்ல, ஒரு குரல் நான் சப்போர்ட் பண்ண ஒரு குரல் கொடுத்தீங்களா இல்ல. இது கண்டிக்கத்தக்கது. என்ன கூப்பிட்டு பாடுறீங்க, இது வரவேற்கத்தக்கது. ஆக்சுவலி ரெண்டுமே வேற. இது வரவேற்கத்தக்கது ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்கது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.